அதற்கு அடுத்த கட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க சகோதரர்களே. நபிகளார் சொல்லுவாங்க, பெருநாளுடைய தினம் எல்லா பெண்களும் வரணும்னு சொல்லுவாங்க. கன்னி பெண்கள் வரணும், மாதவிடாய் காலத்து பெண்கள் வரணும், வயசுக்கு வந்த குமரி பெண்கள் வரணும் எல்லாம் சொல்லுகிற பொழுது ஒரு பெண்மணி எழும்பி கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் சில பெண்களுக்கு முழுமையா மறைக்கிற ஆடை இல்லையே, அவங்களும் வரணுமான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவ என்ன தெரியுமா செய்யணும், அடுத்த சகோதரிக்கிட்ட ஒரு உடுப்பு வாங்கி உடுத்துக்கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது, அந்நிய ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு செல்லும் பொழுது, ஆடை இல்லாவிட்டாலும் இன்னொரு பெண்மணி கிட்ட வாங்கி உடுத்துக்கொண்டு வரணும் ரசூலுல்லாஹ் சொல்றதாக இருந்தா அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சட்டம்ன்றத பாருங்க சகோதரர்கள். ஆனா இன்றைக்கு நம்ம சமூகத்துக்கெல்லாம் ஒன்றுக்கு பல ஆடைகளுக்கான வசதியை கொடுத்து வச்சிருக்கிறான். ஆனால் அரைக்குறை ஆடையோடு திரிகின்ற அல்லது ஆடை அணிந்தும் அணியாத பெண்களைத்தான் பார்க்க முடிகிறது என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திகளை பாருங்கள். ஒரு நாள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவையில திடீர்னு எழும்பினாங்களாம். திடீர்னு எழும்பி சொன்னாங்களாம், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது, மாதா உன்சில லைலத மினல் ஃபித்னா, இந்த இரவையில் எவ்வளவு குழப்பங்கள் வெளிப்பட்டு விட்டது, எவ்வளவு ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு விட்டது. மாதா உன்சில மினல் ஹஸாயின், பொக்கிஷங்களிலிருந்து இன்றைக்கு எவ்வளவு வெளிப்பட்டு விட்டது. மை யூகிது ஸவாஹிபல் ஹுஜர், நபிகளார் அந்த ராவையில் எழும்பி கொண்டு சொல்றாங்க, இந்த பெண்மணிகளை எழுப்பி விடுபவர்கள் யார்? எப்படி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், பெண்மணிகளை உசுப்பி விடுபவர்கள் யார் என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா, உலகத்திலே ஆடை அணிந்த எத்தனையோ பெண்மணிகள். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆடை அணியாத பொம்புலன்னு சொல்லல ரசூலுல்லாஹ், நல்லா விளங்கிக்கங்க. ருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா, உலகத்தில் ஆடை அணிந்த எத்தனையோ பெண்மணிகள், ஆரியத்துன் ஃபில் ஆகிரா, மறுமை நாளையில் ஆடை இல்லாத நிர்வாணிகளாக இருப்பார்களே என்ற ஆச்சரியத்தோட சொல்றாங்க. புகாரில் 1126வது செய்தி. இது எங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? நல்லா தூங்கி கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு எழும்பி, எவ்வளவு ஃபித்னா வந்துட்டது, எவ்வளவு என்ன உலகத்து ஆசாபாசங்களும் வெளிப்பட்டுட்டது அப்படின்னு சொல்லி போட்டு, பெண்களை எழுப்புறவங்க யாரு, பெண்களை உசுப்பேத்துறவங்க, உசுப்புண்டா என்ன, சும்மா தூங்கி கிடக்கிற ஒன்றும் இல்லாம இருக்கிற பொம்பளால அப்படி உச்சார்படுத்தி விடுறது யாரு அப்படின்னு கேட்டுட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் ஆடை அணிந்த எத்தனையோ பெண்மணிகள் ஆடையற்ற நிர்வாணிகளாக மறுமை நாளையில் இருப்பார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி. அவங்க யார்கிட்ட இருந்து அறிவிக்கிறாங்கண்டா, ஹிந்த் பின்த் ஹாரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி கிட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, கால ஸுஹ்ரி, ஸுஹ்ரி இமாம் சொன்னாங்க, வகானத் ஹிந்துன் லஹா அஸ்ராருன் ஃபீ கும்மைஹா, அவங்கட இந்த கை இருக்குதான், இதுக்குத்தான் கும்முன்றது, இதுல பட்டன் போட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த பட்டன் என்ன செய்வாங்களாம், விரலுக்கு வச்சு பொத்தி கொள்வாங்களாம். அல்லாஹு அக்பர். பட்டன் அழகா இருக்கும் தானே, பட்டன் கவர்ச்சியா இருக்கும். சொல்றாங்க, அந்த ஹிந்து என்ற பெண்மணி யாத ஆசிரியை, இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவங்களோட ஆசிரியை, ஆயிஷா உம்மு சலமா அவங்களோட மாணவி, அவங்க பட்டன் பிடிச்சிருப்பாங்களாம். அந்த பட்டன் அடுத்தவனுக்கு விளங்கிடக்கூடாதுக்கு என்ன செய்வாங்களாம், பைன அசாபியஹா, விரலுக்கடையில போட்டு பொத்திக் கொள்வாங்களாம். எப்படி பேணுதல், எப்படி பேணுதல். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க அவங்க தான். அவ எப்படி விளங்கினாங்க, நிர்வாணிகளா இருக்கிற பொம்பளால் நேரடி சுவர்க்கம் அல்ல, சந்தேகம் கிடையாது. ஆடை அணிந்தும் மறுமையில நரகம் போற பெண்களைத்தான் நானும் நீங்களும் பயப்பட வேண்டும். அப்ப இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு மாணவி ஹிந்த் பின்த் ஹாரிஸ் எப்படி இந்த ஹதீஸ விளங்கினாங்கன்னு பாருங்க. வெறுமனே ரசூலுல்லாஹ் சொன்னது, ஆடை அணிந்தும் மறுமையில என்ன செய்வாங்க, நிர்வாணியா இருப்பாங்கடா. எதை மறைக்கணுமோ அதை மறைக்க மாட்டாங்க, எது அழகோ அதை வெளியே காட்டுவாங்க. நல்லா விளங்கிக்கங்க தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுக்கு அபாயா என்பது அழகை காட்டுவதற்கல்ல, உங்களுடைய அழகை மறைப்பதற்கு. நீங்கள் வேண்டிய டிசைன் அபாயா வாங்குங்க, 5 லட்சமா 60 லட்சம் கொடுத்து அபாயா வாங்குங்க, பிரச்சனை கிடையாது. உங்களோட கணவனுக்கு காட்டுங்க, உங்களோட வீட்டுல கொடுங்க. உங்களுடைய அழகை காட்டுவதற்கு நீங்கள் அபாயா அணிந்தால் அந்த அபாயாவைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் ஆடை அணிந்த எத்தனையோ பேர் மறுமையில் நிர்வாணிகளாக இருப்பார்கள். நன்மை இழந்த நிர்வாணிகள், நன்மை இழந்த நிர்வாணிகள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும். நபிகளார் என்ன சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள் நரகத்துக்கென்றே உள்ளவர்கள், லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு கூட்டம்
மனிதர்களை அடக்கி ஆளுகின்ற கொடுங்கோளர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஹதீஸ நல்லா உள்ளத்துல வச்சுக்கோங்க. இதுல நபிகளார் சொல்கிற பண்பை பாருங்க. சுவனத்துக்கு போகிற பெண்மணிகள் நிசாஉன், அவர்கள் சில பெண்மணிகள், காசியாத்துன் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்துன் நிர்வாணிகளாகவும் இருப்பார்கள், ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இருப்பார்கள், முமீலாத்துன், முமீலாத்துன் தெரியுமா, அடுத்தவங்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்றது. பல ஜாதி விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தவங்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்றது. மாயிலாத்துன், அடுத்த ஆடவர்களின் பக்கம் சாயிறது. ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவருடைய தலைகள் எல்லாம் ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையை போன்றிருக்கும். லா யதுகுல்னல் ஜன்னah, அவர்கள் சுவனம் நுழைய முடியாது. சுவனம் நுழைறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வலா யஜிதுன ரீஹஹா, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று சொன்னார்கள். வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மசீரத்தி கதா வ கதா, சுவனத்தின் வாடை மிக நீண்ட தூரத்துக்கு வீசிக்கொண்டிருக்குமாம், அந்த வாசம் கூட கிடைக்காது என்று சொன்னாங்க. எப்படிப்பட்ட பெண்மணிகள்? ஆடை அணிந்திருப்பார்கள். நிர்வாணிகள் சொல்லல, இந்த அமெரிக்காக்காரையும் பிரிட்டிஷ்காரையும் போற அந்த போக்க சொல்லல ரசூலுல்லாஹ். விளங்குதா? அவங்க கெளிமை என்னதான் சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன தெரியுமா, ஆடை அணிந்து நிர்வாணிகளா இருக்கிறவங்க. எப்படி? பல ஜாதி கொல்ட்டி. சில பேரை பாத்தீங்கண்டா தலைய மூடி இருக்கிறாங்க, கைய திறந்து இருக்கிறாங்க. சில பேரை பாத்தீங்கண்டா முழுக்க மூடி இருக்கிறாங்க, கரண்டை காலுக்கு மேலால என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்னமோ கிட்டு உடுக்குறாங்களா அவங்க. அவங்க கரண்டை காலுக்கு மேலால உடுத்துக்கிட்டு போறாங்க. சில பேரை பாத்தீங்கண்டா மாஷா அல்லாஹ் தலையையும் மூடி அப்படியே நான் பார்க்க போல இறையச்சம் விளங்கும், ஆனா இடுப்ப திறந்து இருப்பாங்க, சாரி உடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். சில பேரை பாத்தீங்கண்டா தலைக்கு முந்தான பொடி இப்படி எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்களோட நெஞ்சு பகுதியெல்லாம் அப்படியே விளங்கிக்கிட்டு இருக்கும். பல ஜாதி கூத்துகள். என்ன நினைக்கிறாங்க, அபாயா போட்டா போதும். இல்லை சகோதரிகளே, இல்லை. உங்களுடைய அழகு அந்நிய ஆண்களுக்கு மறைக்கப்படுவதுதான் ஆடை என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த ஜாதி பெண்கள். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்களை தன் பக்கம் கவர்ச்சிப்படுத்தக்கூடிய பெண்மணிகள். யார் இவர்கள்? என்னை பாரபாயா கலாச்சாரம். அடுத்தவன் சும்மா தவறியாவது சகோதரர்கள் இன்றைக்கு உடுப்பு அல்லாஹ் பாதுகாக்கணும், உடுப்பு போடுறதுக்கு மறைவிடம் மறைகிறதுக்கு இன்றைக்கு நம்ம ஃப்ரோக் அபாயா போடணுமா, போட்டா அப்படி உடம்புல ஒட்டி நிக்கணுமாம், சும்மா தொங்கணுமாம். போட்டுக்கிட்டு போங்க, உள்ளுக்கு போடுற உள்ளாடையும் வெளியே விளங்குது. அல்லாஹு அக்பர். அந்நிய ஆண்கள் உங்களை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு என்ன இச்சம் கவர்ச்சியா இருக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. உங்களோட உள்ளாடையை வெளியே காட்டுகின்ற அபாயாக்கள், ஆடை அணிந்தும் நரகம் போகிற அபாயாக்கள், அடுத்த ஆண்களை உண்பகல் பக்கம் இழுக்கின்ற அபாயாக்கள். இன்னும் அபாயாவை பார்த்தா இந்த கை துண்டுக்கு ஒரு ரேந்த படிச்சுன்னு இருக்கும். அப்படி பார்த்தா மார்பகத்துக்கு தனி டிசைன். அப்படி பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், எது ஔரத்தோ அந்த இடத்துக்கு ஹாட்டை போட்டு வச்சிருக்கிறான் அபாயா. அப்படி கீழ் வாட்டிக்கு என்ன அபாயா கடைக்கு போனா இது அபாயா கடையா அல்லது வேற என்னமான்னு யோசிக்க வேண்டியிருக்குது. அப்படி என்ன செஞ்சு அபாயாவை டிசைன் பண்ணி இருக்கிறான். இதை போட்டுக்கொண்டு நீங்க வெளியே போறீங்களா, உங்களை பல ஆண்கள் திரும்பி பார்க்கிறாங்களா, நீங்க சுவர்க்கம் போறது கேள்விக்கு. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அடுத்த ஆடவர்களை தன் பக்கம் இழுக்கின்ற ஆடை அணிகின்ற பெண்மணிகள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. சில பேரை பார்த்தா கீழே கருப்பு மேல சுகப்பு ஜில்லுன்னு இருக்குது. சில பேருக்கு முந்தாணி சுத்துறதுக்கு ஒரு முள்ளு கம்பி ரோல் கொண்டு வந்து வச்சிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? முள்ளு கம்பி ரோல். அவனை குத்தி 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 தவறியாவது எக்ஸிடென்ட் நடந்து தலை பட்டுச்சு, நீங்க எக்ஸிடென்ட்ல மௌத்தா போனதுல கம்பி கொஞ்சமும் தலைக்கேறி மௌத்தா போயிருவீங்க. அவ்வளவு கம்பி குத்துறாங்க. அல்லாஹ் அக்பர். எதுக்கு இந்த அழகு? எதுக்கு இந்த அழகு? அல்லாஹ் பயந்து கொள்ள கூடாதா? நீங்க உங்களை அணியக்கூடிய ஆடைகள், உங்களை மறைக்கின்ற ஆடைகள் உங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா? சில பேர் முகம் மூடி இருக்கிறாங்க, புதுசா தான் அந்த டிசைன் விளங்குது. என்ன முழுக்க கருப்பு, முகம் மட்டும் சோப்பா விளங்குது. என்னப்பா இது? சோப்பு புடவை போட்டு முகத்தை மூடிக்கிட்டு நீல புடவை போட என்னத்துக்கு மூடுறாங்களோ அல்லாஹ் ஆலம். நீங்க மூடுவது உங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும், உங்களை நரகத்துக்கு அழைத்து சென்று மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள், மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். கீழே ஒரு கலரு மேல ஒரு கலரு, இது போன்ற கவர்ச்சி செலவு அபாயாகல போட்டிருக்கிற அந்த என்ன அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மணிகள் பிடிச்சிருக்கிறாங்க. தவறையாவது கண்ணை பொத்தி கொண்டு போறோம், சூரிய முன்னுக்கு வந்துடும் பாப்பா. அப்படி பல பலன் இருக்குது. இதுதான் முமீலாத்தும், அடுத்த ஆண்களை தன் பக்கம் இழுத்தெடுக்க கூடிய பெண். எப்படி வார்த்தை பாருங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போன வார்த்தை இந்த நூற்றாண்டுக்கு சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குது. அல்லாஹ் அக்பர். எங்களுடைய பெண்மணிகளை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெற்றோர்களே, பிள்ளைகளின் அழகை பார்த்து ரசிக்காதீர்கள். என்ன ஆசை தெரியுமா? வாப்பமாருக்கு ஏண்ட மகள் ஜில் ஜில்லுண்டு போகணுமாம். உம்மமாருக்கு ஆசை ஏண்ட மகள் உடுத்தா நடிகை மாதிரி. நடிகை கிடையாது, விபச்சாரி.
தண்ட மகள் விபச்சாரி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளக்கூடாத வாகனத்திலே முன்னுக்கு உட்கார வச்சு சில மாப்புள மாறு இருக்காங்க, மாப்புள மாறா பொம்புள மாறாண்டு விளங்குங்க. தண்ட பொம்புளை அழகா உடுப்பாட்டி பைக்ல ஏற்றிக்கிட்டு போறான், வாகனத்துல முன்னுக்கு வச்சுக்கிட்டு போறான். பாக்குறவன் எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு புள்ளைய முடிச்சிருக்கிறாப்பா, எங்கால தேடினானோ தெரியாண்டு என்ன செய்யணுமா, சந்தோஷப்படணுமா. லேசா சுவர்க்கம் போகலாம், உங்களுக்கு லேசா சுவர்க்கம் போயிருவீங்க. நல்லா விளங்கிக்க. பெற்றோர்களாக இருப்பவர்கள், பெண் பிள்ளைகளை சுமந்து வளர்த்துக் கொண்டிருப்பவர்கள், நீங்கள் ஒழுக்கமுள்ள பெண்களாக வளர்த்து அந்த பெண்களுக்கு ஒழுக்கமுள்ள ஆணை திருமணம் முடித்து வைத்தால் 2 பொம்புளை புள்ள போதும் சகோதரர்களே. நபிகளார் சொன்னாங்க நரகத்துக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால பொம்புளை புள்ளையை பெற்றதை பாக்கியமா நினைங்க, அழகு பொருளா நினைச்சு வேடிக்கை காட்ட நினைக்காதீங்க. ஒழுக்கமான ஆடைகளை வெளியே செல்லும் பொழுது அணிந்து. சில வாப்பமார் இருக்கிறாங்க, என்னங்க உங்களோட பிள்ளைக்கு அபாயா போடுறது இல்லையா, எங்களோட பிள்ளைக்கு விருப்பம் இல்ல ஹசரத்து நோமலா சொல்லி போவாரு. உங்களோட விருப்பம், உங்களோட பிள்ளையோட விருப்பத்துக்கு தான் நீங்க ஆடணுமோ அல்லது உங்களோட விருப்பத்துக்கு புள்ள ஆடணுமா? அதனால சொல்கிறேன், உங்களுடைய கடமை குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. பெற்றோர்களாக இருப்பவர்கள் அதிலும் உம்மா மாற பேச்ச கேட்காதீங்க. புள்ளைய வழி நடாத்துறதுல வாப்பா மாறதான் புள்ள, வாப்பா மாறதான் புள்ள. சில பேர் எங்கட பொஞ்சாதிக்கு விருப்பம் இல்ல ஹசரத்து, அந்த பொஞ்சாதிய தலாக்கான்னு சொல்லிட்டு போங்க. விளங்குதா? இஸ்லாமிய ஆடைய விரும்பாத பொம்புல, தாடிய விரும்பாத பொம்புல, சுபகுக்கு போறத விரும்பாத பொம்புல, பள்ளியில் ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போகாத விரும்பாத பொம்புல, மார்க்கத்துக்கு சேவை செய்வதை விரும்பாத பொம்புல, தலாக்கு சொல்லிட்டு போங்க. அந்த பொம்புல எதுக்கு? ஈமானை இறையச்சத்தை கூட்டுகின்ற பெண்களாக இல்லை என்றால் இந்த பெண் எதுக்குங்க வாழ்க்கை துணை? உலகத்தில் மட்டும் இன்பம் அனுபவிக்கிறதுக்கா? அதனால சொல்கிறேன், ஆண்களாக இருப்பவர்கள் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கின்ற ஆடைகளில் மிக கவனமாக இருங்கள். அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமிழ்ச்சதையாக இருக்குமோ. என்ன உதாரணம் சகோதரர்கள், என்ன உதாரணம், அருமையான உதாரணம். ஒட்டகத்துல முதுகுல ஒரு சதத்துண்டு இருக்கும் சகோதரர்களே. சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, தலையில கொண்டைய கட்டி அப்படி உச்சில வைக்கிறதுக்கு தெரியுமா, அபாயா புட்டா நிக்கணுமா, ஆணியெல்லாம் ஏத்தி விட்டா அபாயா ஆட்டாம சாமி மாதிரி நிக்கணுமா. லேசா சுவர்க்கம் போகலாம். உங்களுக்கு சுவர்க்கத்துல வாசமும் கிடைக்காது. விளங்குதா? நீங்கள் ஜனாசாவுடைய பாடத்தை புரட்டி ரசூலுல்லாஹ்வுடைய மகனுக்கு நபிகளார் விரும்பிய கொண்டையை பாருங்கள். என்ன சொன்னாங்க? முடிய பிரிச்சு 2 பின்னல் கொண்ட, பாடசாலை பிள்ளைக்கு போடுவோம் பாருங்க கொண்டை, அந்த பின்னலை போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ஈமானிய பெண்களுக்குரிய கொண்டை. நீங்க கொண்டை போடுறதா அந்த போடு, பொரடிக்கு கீழே விளங்க, அபாயாக்கு வெளியே விளங்கப்படாது. விளங்குற கொண்டை போட்டீங்கன்னு சொன்னா அந்த கொண்டையே உங்களை என்ன செஞ்சிடும், நரகம் கொண்டு போயிடும். இந்த அளவு ஒழுக்க விழுமியங்களை சொல்லித் தந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒழுக்க விழுமியம் தெரியாமல் வாழ்வதுதான் நானும் நீங்களும் ஆச்சரியப்பட வேண்டிய அல்லது கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய அம்சம் என்பதுதான் சகோதரர்களே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய